college is giving a wide range of opportunities. நீ ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருக்க, என்ன ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருக்க, ஸோ தே வில் ஜாயின் இன் த டீம். அங்கே ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு டீம் லீடர் ஸ்கில்லு டெவலப் ஆகுது. ஹவு டு ஆர்கனைஸ் த திங்ஸ், ஹவு டு கெட் த திங்ஸ் டன் அப்படின்றது டெவலப் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் இல்லை மேம், எனக்கு கல்ச்சரல்ஸ் நல்லா வரும், எனக்கு வந்து டான்ஸ் வரும், எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தே கேன் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் இன் டேக்கிங் பார்ட். எல்லா காலேஜஸ்க்கும் போயிட்டு காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது நான் போய் ஸ்டேஜில் போய் நின்று பாடுறேன், ஸ்டேஜில் போய் ப்ரெசென்ட் பண்ணுற போது எனக்கு அதுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் போல்ட்னஸ் அண்ட் தென் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே பூஸ்டப் ஆகுது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு போகிறேன், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்க்கு போகிறேன், இந்த செமினாரில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னும் போது இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு, இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு வந்து ஐம் கோயிங் டு ப்ரெசென்ட் த டேட்டாஸ், ஐம் கோயிங் டு ப்ரெசென்ட் மை ஸ்ட்ராட்டஜி ஃபார் திஸ் சிச்சுவேஷன் போது திஸ் வில் எக்யூப் தெம். எப்படி நான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன், எப்படி வந்து நான் வந்து எப்படி வந்து மக்களை பார்த்து நான் போல்டாக என்னுடைய ஐடியாஸை நான் கொடுப்பேன், நான் எப்படி ஒரு டீமாக வந்து நான் அவங்கள கூட்டிகிட்டு போவேன், ஒரு டீம் லீடராக எப்படி இருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணுது. ஸ்கூல்லேருந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வராங்க. ஸோ ஹையர் எஜுகேஷன் இஸ் அ பிளேஸ் where you can excel your extracurricular activities. பட் எப்பவுமே நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட் மாதிரி பெஞ்சிலே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது.